வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இன்னைக்கு காலை வணக்கம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நம்மளது வழக்கமான ஃபாஸ்டிங் டே தான். காலையில் என்ன சாப்பிட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய் பால் சும்மா அப்படியே பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். சர்க்கரை எதுவுமே போடல, அப்படியே தான் குடிக்க போகிறோம். அப்படியே குடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இன்னும் பழகிட்டிங்கன்னா சரியாக போயிடும். ரொம்ப ரொம்ப நல்லது. தாய்ப்பாலுக்கு அடுத்தது மிகச்சிறந்த பால் தேங்காய் பால் தான் சொல்லியிருக்கோம். மாட்டுப்பால், எருமைப்பால் இதெல்லாம் குடிக்காதீங்க, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கெடுதல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நான் மட்டும் சொல்லலை, இன்றைக்கி மாடர்ன் மெடிசன்ஸு, அலோபதி மருத்துவர்களே நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க அதெல்லாம் குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அதுக்கு பதிலாக அந்த தேங்காய் பால் குடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இது கருவேப்பிலை புதினா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சீரக மிளகு போட்டு வச்சுருக்கோம். ஸோ இது ஒரு மிட்டேல ஒரு 12 மணி போல் குடிக்கிறதுக்கு. இதுதான் இன்றைக்கி மதியம் வரைக்குமான நம்மளுக்கு உணவு. மதியம் வழக்கமான சாப்பாடு தான் சாப்பிட போகிறோம். ஸோ இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாளாவது இருக்கிறது நல்லது அப்படிங்கிறனால இருந்துகிட்ருக்கோம். இதை தான் நானும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். யார் யாரால் முடியுதோ கண்டிப்பாக முடியறவங்க இருங்க. உங்கள் வயிற்றுக்கு ஒரு நாள் ஓய்வு கொடுத்த மாதிரி இருக்கும். ஓகே.